இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மும்பை மசாலா சாய் அப்படி இல்லைனா மும்பை கடக் சாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் 3 ஏலக்காயை இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட விதைகள் வெளியில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி எடுத்து அதை நல்லா சதைச்சி இந்த மாதிரி சதைச்சி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் நான் 3 ரோசஸ் டீ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நான் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். என்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி சாயா போடும்போது இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்கள் டீ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் 1 கப் மில்க் ஊற்றுறேன். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் 1 கப் மில்க்கு. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி மேலே கொதித்து வரணும். அப்படின்னா தான் உங்கள் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும். நல்லா அதான் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு எசன்ஸ், அந்த ஏலக்காய் அப்புறம் இஞ்சி அப்புறம் அது தேயிலை அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை அப்படி மேலே வரும். நீங்கள் ஸ்பூன் வச்சு நான் எப்படி பண்ணுறேன் அது மாதிரி பண்ணி அதை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ ரெடி ஆகிட்டுங்க. இந்த சாயா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ஆக்சுவலி இது நம்ம ஊரில் இஞ்சி ஏலக்காய் சாயான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.